அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு விடுக்கக்கூடிய சவால்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் குர்ஆன் தன்னை பற்றியே சில முக்கியமான வாதங்களை மனிதர்களுக்கு சவால்களாக விடுக்கிறது. இதற்கு முன்னால் வந்த இறைவேதங்களுக்கும் திருமறை குர்ஆனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கால அவகாசமாக காலாவதியாகக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு இறை தூதர் ஒரு கிதாபை, ஒரு சுஹூஃபை கொண்டு வருவார். அது குறித்து மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு இறை தூதர் வந்துவிட்டால் முந்தைய வேதம் நம்பப்படுகிற வேதமாக இருக்குமே தவிர கடைபிடிக்கப்படுகிற வேதமாக இருக்காது. இப்படி ஒவ்வொரு வேதங்கள், ஒவ்வொரு அடுத்த புதிய இறை தூதர்கள் வரும்போது அது காலாவதியாக மாறிவிடும். ஆனால் இறுதி வேதமாக இருக்கிற திருமறை குர்ஆன் மட்டும்தான் இதனுடைய கால அவகாசம் கியாமத்து நாள் வரை நீடித்து நிற்கும். அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை அல்லாஹ் நாடுகிறானோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த வேதம் மனித சமுதாயத்திற்கு தேவையான நல் உபதேசங்களை, நற்போதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த திருக்குர்ஆன் என்பதை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பதிய வைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதத்தை நோக்கி மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்பதற்காக சில சவால்களுக்குரிய நிகழ்வுகளை இந்த வேதத்தில் அல்லாஹ் உள்ளே பொதிந்து வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமான 3 சவால்களுக்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். முதன்மை சவாலாக சூரா பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தின் ஒரு 20 to 30 இடைப்பட்ட வசனங்களில் ஒரு வசனமாக அல்லாஹ் சொல்லுகிறான். பாருங்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா, நம்முடைய இந்த அடியார் நபி முஹம்மது அவர்களுக்கு நாம் அருளிய வேதத்தில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், இது உண்மையிலேயே இறை வேதம் தானா அல்லது இவராக ஏதாவது கதை அளந்து விடுகிறாரா, வேறு யாருக்கிட்டையாவது இருந்து சில வார்த்தைகளை பெற்று அதையெல்லாம் கொஞ்சம் வர்ணிச்சு பேசி இது கடவுள் பேசுனா அப்படின்னு இவராக கதை அளந்து விடக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்பதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபஅத்து பிசூரத்தி மின் மிஸ்லிஹி, இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை விடுத்துவிட்டு ஒட்டுமொத்த உங்கள் உதவியாளர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறான். ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் எந்த அளவிற்கு ரசூலுல்லாவுக்கு எழுத்து ஞானத்தை அல்லாஹ் வழங்கவில்லை என்றால், ஹுதைபியா உடன்படிக்கை சஹாபாக்கள் எழுதி கையெழுத்திடக்கூடிய நிகழ்வு வருது. அப்ப ரசூலுல்லாவுடைய பெயர்ல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் முஹம்மது அவர்களிடம் இருந்து எழுதப்படுகிற கடிதம். எதிரணியில் இருக்கிற மக்கத்து காஃபியர்கள் பார்த்து விட்டு இதை ஏத்துக்கிட்டா தான் ஒப்பந்தமே வேண்டாமே, பிரச்சனையே நீங்க தூதர் இல்லைங்கிறது தான். அதை எடுத்து விட்டு மின் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதித்தாங்கிறாங்க. ரசூலுக்கு எங்க வாங்கி அழிக்கன்னு தெரியல. சஹாபாக்கள் அதை மறுக்கிறாங்க, இல்ல நாங்க அதை அழிக்க மாட்டோங்கிறாங்க. தன் பெயரை கூட அதை பார்த்து இதுதான் நம்ம பேரு அப்படின்னு தெரியாத அளவிற்கான ஒரு எழுத்தறிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கவில்லை. இப்படிப்பட்ட எழுத்தறிவு இல்லாத, கல்வி அறிவு இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்படுகிற ஒரு மூட பழக்கங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர்
ஒரு சவால் விடுகிறார், இந்த மாதிரி குர்ஆனை நீ கொண்டு வா. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, ரூலே கிடையாது. நீ யாரனாலும் கூப்பிட்டுக்க. உலகத்தினுடைய பெரும் பண்டிதர்களை, மருத்துவர்களை, ஆய்வாளர்களை, விஞ்ஞானிகளை, சட்ட மாமேதைகளை, மனித குலத்தை குறித்து எல்லா விதமான நுட்பங்களை அறியக்கூடிய இடத்தில் உள்ள நபர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த குர்ஆனுக்கு போட்டியா, குர்ஆனை கொண்டு வர வேண்டாம், ஒரு சூறாவை கொண்டு வா. எவ்வளவு அல்லாஹ் இலகுபடுத்துறான் பாருங்க சட்டத்தை. இல்ல நீ குர்ஆனை தான் கொண்டு வரணும், நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும், 2 பேர் கூட சேரக்கூடாது. 10 பேர்ல நான் என்ன 10 பேரா, இவர் முகமது என்ன 10 பேரா கொண்டு வந்தாரு, அவர் ஒருத்தர் தானப்பா கொண்டு வந்தார், நீ ஒருத்தரை கொண்டு வா. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீ யாரனாலும் கூப்பிட்டுக்க, எத்தனை பேர்னாலும் கூப்பிட்டுக்க. இது மாதிரி குர்ஆனை கொண்டு வர வேண்டாம், ஒரு சூறாவை கொண்டு வா. உன்னால கொண்டு வர முடியுமான்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஇல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, இதை உங்களால் செய்ய முடியாவிட்டால் உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக இருக்கிற நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். உஇத்தத் லில் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்காகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சவால் விடுக்கப்பட்டது. இன்று வரை அதை யாரும் நெருங்கல நினைச்சிடக்கூடாது. யாருமே அதை தொட்டு கூட பார்க்கல, சும்மா போற போக்கில் சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க. யாராவது நெருங்கினா அதை அன்னைக்கே உடச்சு விட்டுருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. பல நூற்றுக்கணக்கானவர்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சவாலை எதிர்கொண்டாங்க. நானும் கொண்டு வருவேன். ரசூலா காலத்திலே நடந்துச்சு, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. நபி காலத்தில் அரபு பாண்டித்துவம் படைத்த, அரபு இலக்கணத்தை கரைத்து குடித்த எத்தனையோ பல அன்றைய கால கவிஞர்களில் ஆரம்பித்து இன்று வரை அந்த சவால் எதிர்கொள்ளப்படுகிறது. எதிர்கொள்ளப்பட்டு யாராலும் இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வர முடியல. நான் கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வர முடியல. எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த வரலாற்று செய்திகளை நீங்கள் பார்த்தால் இதே குர்ஆனை வார்த்தையை மாற்றி இது குர்ஆன் கொண்டு வந்த ஆட்கள் உண்டு. நியூசிலாந்தில் ஒரு குர்ஆன் ஒன்றை தயாரித்தார்கள், அங்க உள்ள கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலமாக. இதே குர்ஆன், இந்த குர்ஆனுடைய வாசகத்தை மட்டும் அங்கன இங்கன எடுத்து தப்பான பல கருத்துக்களை திணிக்கக்கூடிய வாசகத்தை சொல்லி இதான் குர்ஆன் சொல்லி அடிச்சு அவன் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சான். குர்ஆனை நம்ம பப்ளிஷ் பண்றோம்ல, கிறிஸ்துவ மிஷனரிகள் நியூசிலாந்துல பப்ளிஷ் பண்றான். என்னன்னு பப்ளிஷ் பண்றான்? இந்த குர்ஆனை படிச்சு மக்கள் இது இவ்வளவுதான் இதம் போல, இந்த குர்ஆன் இவ்வளவு முட்டாள்தனமான கருத்து இருக்குதுன்னு சொல்லி குர்ஆனை தூக்கி போட்டு போயிருவாங்க அப்படின்னு அவன் பப்ளிஷ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சான். உண்மையிலே அந்த குர்ஆனை படிச்சுட்டு உண்மையான குர்ஆனை எடுத்து படிக்கிறாங்க. வேறுபாட்டை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. அப்ப குர்ஆன் ஒரு சவாலை விடுக்கிறது. எந்த விதமான நெருக்கடிகளை தராத ஒரு சவால், 1400 ஆண்டுகள் எதிர்கொள்ளப்பட்ட ஒரு சவால். பல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சவாலை எதிர்கொண்ட போதும் இது மாதிரி ஒரு சூறாவை இன்று வரை யாராலும் கொண்டு வர முடியல. மறைச்சு வச்சுக்கிட்டு இஸ்லாம் சவால் விடல. குர்ஆன் மாதிரி ஒன்னு இருக்கு, கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு மறைச்சு வைக்கல. உலகத்தில் அதிகம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட, அதிகமாக வழங்கப்பட்ட வேதங்களில் 2ஆம் இடத்தில் இருக்கிற வேதம் இது. அப்ப முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் புனிதமாக கருதக்கூடிய பைபிள் தான் முதல் இடம், மாற்றம் இல்லை. ஆனால் பைபிள் எப்போதும் இந்த மாதிரி சவால் விட்டது கிடையாது. என்ன மாதிரி கொண்டு வர முடியுமான்னு கேட்டது கிடையாது. கேட்டதுன்னா முதல் கேள்வி நம்ம என்னமா கேட்கணும், எந்த பைபிள் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? அதன் மூல மொழியிலே வேறுபாடு இருக்கு. 2 மொழியும் சொல்றாங்க. லத்தீன் மொழி அதனுடைய மூல மொழியா, அராபிக் என்று அழைக்கப்படுகிற ஹீப்ருன்னு, அந்த ஹீப்ருக்கு அராபிக்னு ஒரு பேர் உண்டு. ஹீப்ரு மொழி அதனுடைய மூல மொழியாங்கிறதுல வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு நாட்டவர்கள்ட்ட ஒரு பைபிள் இருக்கு. சில பைபிள்ல இருக்கிற ஒரு அதிகாரங்கள் சில பைபிள்ல கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தட்டு வித்தியாசமான பைபிள் இருக்கும்போது அந்த சவால் விடுறது நியாயம் கிடையாது. இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா? எந்த மாதிரி கொண்டு வரணும்? 100ல வச்சிருக்கிற 100 வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வான்னா, இங்க குர்ஆன் ஒன்று இருக்குது, முழு உலகத்துக்கு ஒரே குர்ஆன். மொழிபெயர்ப்புல மாற்றம் வரும். இவர் சொல்ற மொழிபெயர்ப்பு அவர் மறுப்பார், அவர் சொல்ற மொழிபெயர்ப்பு இவர் மறுப்பார். குர்ஆன் மூல மொழியின் மூலமாக இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. அதை யாரும் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு மிக அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை உள்ளே பொதிந்து இந்த வேதத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். 2வது என்ன சவால் விடுக்கிறான் அப்படின்னா, சூரா நிசாவில் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவங்க சிந்திக்க மாட்டாருங்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா,
இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து ஒருவேளை வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை அவர்கள் பார்த்திருப்பார்கள். தப்பு இருக்குதான்னு கேட்கிறான்ல. தப்பு கண்டுபிடி. மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சது நல்லது கண்டுபிடிக்கிறத விட தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தப்பு கண்டுபிடின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏராளமான தப்பு கண்டுபிடிப்போம். நீ என்னடா குறை பார்த்த? நான் பார்த்த மாதிரி 19 குறைன்றான். எல்லாத்துலயும் குறை பார்ப்போம். குறை பார்க்கறதுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப அலாதி இன்பத்தை பெற்றது. அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துட்டு என்ன பண்றான்? மறைச்சலாம் வைக்கல, எல்லாரும் எடுத்துபடி, வீட்டுக்கு வீடு அடிச்சு வச்சுக்க, 19 வச்சுக்க. குர்ஆன்ல தப்பு கண்டுபிடி. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் சோதிக்கப்பட்ட அளவுக்கு உலகத்துல எந்த வேதமே சோதிக்கப்படலை. இவ்வளவு தூரம் நீடிச்சு நிக்காது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று 1950 ஜனவரி மாதம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இயற்றப்பட்டது. அதான் குடியரசு தினம் என்று சொல்லுவாங்க. அந்த இயற்றப்பட்ட நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இந்த குடியரசு அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அன்றைக்கு இந்த இந்தியாவினுடைய பல்வேறு சிரமங்களை அனுபவித்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்ற நிலைக்கு வந்த அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பேரறிஞர். அது மாற்றம் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னா இந்த இந்திய சமூகம் பார்த்ததில் இவருக்கு நிகரான ஒரு புத்திசாலி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான். அவர் இயற்றி விட்டு சென்றிருக்கிறார். எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆச்சு. 75 பிழையை கண்டுபிடிச்சிருக்காங்க. மாற்றங்கள் இல்ல, இந்த சட்டம் செட் ஆகாது அப்படின்னு எத்தனை மாற்றம் வந்திருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இங்க மாத்துங்க இங்க மாத்துங்க, அதுல ஒரு 80-90 பிழைகளை கண்டுபிடிச்சு மாத்தி 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 இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அன்றைக்கு அம்பேத்கர் கொண்டு வந்ததுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. 75 வருஷத்துல. இத்தனைக்கு ஒரு படிப்பாடு. இங்க படிச்சவர் இல்ல, லண்டன்ல போய் சட்டத்துறையை படித்தவர் இந்த அம்பேத்கர். இவர் மக்களுக்காக ஒரு சட்ட புத்தகத்தை எழுதுகிறார். அதுல ஒவ்வொரு காலகட்டத்தில் இது நல்லதை எழுதியிருக்கிறாரு, ஆனா இது ஒத்து வராது, இதுல நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு மாத்துறாங்க. மறுபடியும் மாத்துறாங்க. எத்தனை வருஷம்? இப்போ வரைக்கும் மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. 2025 வரைக்கும் மாறத்தான் செய்யுது. இனிமேல் மாறத்தான் போகுது. அப்ப மனிதர்கள் படித்தவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். பின்னால் வரக்கூடியவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு இல்லை இது செட் ஆகாது, இது சரியில்லை, மாற்றித்தான் ஆகணும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் நவீன காலத்தில் எழுதப்பட்டது மாற்றப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு வேதம் மாற்றப்படலை. இதுல கேள்வி என்ன தெரியுமா வரும்? இல்ல இது யாருங்க கடைபிடிக்கிறா? அப்படியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிப்பவர்களை விட குர்ஆனை கடைபிடிப்பவர்கள் உலகத்தில் அதிகம். இதை கடைபிடிக்கிறவங்க 130 கோடி பேர், 140 கோடி பேர் வந்திருக்கு. உண்மையில அத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்களும் கிடையாது. அத்தனை பேர் எடுத்து படிச்சோமா? ஒரு நாள் பார்த்துருப்போமா? ஒரு நாள் வாழ்நாள் அதை தொட்டாது பார்த்துருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த புத்தகம் கடையில போய் கேட்டா கிடைக்கும். கிடைக்கிற ஒரு புத்தகம் தான். எத்தனை குடிமக்கள் எடுத்து படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல 130 கோடி பேர் எடுத்து படிச்சாங்க? அப்படியா? கிடையாது. இதுல மிஞ்சி போன ஒரு 5 கோடி பேர் படிச்சிருப்பாங்களான்னு அது கேட்ட தெரியாது. ஒரு 5 கோடி பேர் படிச்சு இத்தனை பிழை 130 கோடி பேர் இப்ப கண்டுபிடிச்சா இன்னும் 1000 பிழை கண்டுபிடிக்கலாம் படிச்சிருந்தா. ஆனால் குர்ஆன் அப்படிப்பட்ட வேதம் இல்லை. எப்படி அல்லாஹ் வேதம் ஆக்கியிருக்கிறான்னா, தூக்கி மூட்டையை கட்டி மூளையில வைன்னு வைக்கல. ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதப்படும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஓதப்படும். வீடுகளில் ஓதப்படுவதற்கு கட்டளை இடுது மார்க்கம். குர்ஆனை வீட்டில் ஓது, உன் வீட்டை என்னவாக்கிறாத, கபர்ஸ்தான ஆக்கிறாத. குர்ஆனை ஓதுங்கிறத தாண்டி அல்லாஹ் சொல்றான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், நீ குர்ஆனை சிந்திக்க மாட்டியா? அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உள்ளத்துல பூட்டுது போட்டிருக்கியான்னு அல்லாஹ் கேட்கிறான். மறுபடியும் சொல்றான், சிந்தி. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் ஃபஹல் மின் முதக்கிர், குர்ஆனை சிந்திக்க நான் லேசப்படுத்தியிருக்கேன், நீ சிந்திக்க மாட்டியான்னு அல்லாஹ் கேட்கிறான். எனவே குர்ஆனையும் கொடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்து நீ சிந்தி படிக்கிறது கடமை ஃபர்லு என்ற அளவுக்கு மார்க்கம் சொல்லி குர்ஆன் ஓதப்படாத பள்ளிவாசல் உலகத்தில் கிடையாது. தர்கான்னு இருக்குல்ல, அங்க கூட 4 குர்ஆன் வசனம் ஓதப்படும். அப்படிதானே? அது மார்க்கத்துக்கு அறவே ஒத்து வராத ஒரு இடம். அங்க கூட 4 குர்ஆன் வசனம் தினந்தனை இங்க எப்படியாவது ஒழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி அந்த அளவிற்கு திருமறை குர்ஆனோடு இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்ட 200 கோடி இஸ்லாமியர்கள் தொடர்போடு இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இது முஸ்லிம் மட்டும் படிக்கிறான்னு நினைக்க கூடாது. பிழையை கண்டுபிடிக்க எத்தனை மாற்று மதத்தவர்கள் படித்து ஒன்று இந்த மார்க்கத்திற்கு அடிபணிந்தவர்கள் அல்லது மார்க்கத்தை விமர்சனம் செய்யாமல் வாய்மூடி ஒதுங்கியவர்களாக இருப்பார்கள். இவ்வளவு தூரம் படிக்கப்பட்டு ஒரு தப்பை கண்டுபிடிக்க முடியல. இந்த இன்டர்நெட்ல இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்குல்ல, இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதுவாக தான் செயற்கை நுண்ணறிவு அதுவாகவே கொஞ்சம் சிந்திக்கும். அப்படி சிந்தித்து கொடுத்த பல்வேறு தகவல் இருக்குது. அது 100% 99% அது உண்மையாக தான் இருக்கும்.
ஏன்னா மனுஷ சிந்தனை இல்லது, அது கம்ப்யூட்டர் சிந்தனை ப்ரோக்ராம். அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அந்த சிந்தனைக்கு அடிப்படையில் செயல்படும். புனித வேதாகமம் என்று உலகத்தில் 300 கோடி மக்களால் கடைபிடிக்கப்படுகிற வேதத்தில் பல்லாயிரக்கணக்கான பிழைகளை கண்டுபிடித்தது இந்த ஏஐ. ஆனால் திருமறை குர்ஆனில் இதுவரை ஒரு பிழை கண்டுபிடிக்கப்படலை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்னு பாருங்க. எந்த விதமான முரண்பாடுகள் பிழைகள் இல்லாத ஒரு வகையில் தான் அல்லாஹ் இந்த வேதத்தை திருமறை குர்ஆனை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இது 2வது சவால். இதுவரைக்கும் யாரும் எதிர்கொள்ள முடியல. 3வதாக இதே குர்ஆனை பத்தி ஒரு சவால் விடுறான். சூரா ஹிஜ்ர் 15வது அத்தியாயத்தின் 9வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, நாம தான் இந்த குர்ஆனை கொடுத்தோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இதை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய வேலைங்கிறான். நான் குர்ஆனை கொடுத்தேன், குர்ஆன் மாதிரி உன்னால கொண்டு வர முடியல, குர்ஆன்ல தப்ப கண்டுபிடிக்க முடியல, குர்ஆனை அழிச்சாது காட்டுங்கிறான்ல. குர்ஆன் என்ன சொல்றான்ல, அழிச்சு காட்டுங்கிறான். இந்த வார்த்தை இன்னைக்கு உலகத்துல 200 கோடி முஸ்லிம்களை விட குர்ஆன் எண்ணிக்கை அதிகம், அப்படித்தானே? ஒரு பள்ளிவாசல் கூட நுழைஞ்சிங்கன்னா 50 குர்ஆன் இருக்கும். வீட்டுக்கு விட அவன் படிக்கிறானே இல்லையோ குர்ஆன் கண்டிப்பா வச்சிருப்பான். மக்கள் எண்ணிக்கை, முஸ்லிம் எண்ணிக்கையை விட உலகம் முழுக்க குர்ஆன் எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு போட்ட சவால் இல்லை, எழுதப்படாத காலத்துல போட்ட சவால். ரசூல் அப்பதானே இந்த சவாலை சொல்றாங்க, குர்ஆனை நாம தான் கொடுத்தோம், நாம தான் இதை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அப்ப குர்ஆன் ஒரு தொகுப்பே கிடையாது, உண்மையா இல்லையா? அன்றைக்கு குர்ஆன் மக்களுடைய உள்ளங்கள் இருந்தது. ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்கள் உள்ளத்துல இருந்துச்சு. கொஞ்சம் பேர்ட்ட அந்த எலும்புகள்ல தோள்கள்ல எழுதி அங்கே இங்கே வச்சிருந்தாங்க. அந்த முழு தொகுப்பே உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் வருது. குர்ஆன்னு ஒரு கிதாபே இல்லாத ஒரு காலத்துல குர்ஆனை அழிக்க முடியுமான்னு ஒரு சவால். எத்தனை வருஷம் தாண்டிருச்சு? 1400 வருஷம் தாண்டிருச்சு. இன்னும் 5000 50,000 வருஷம் தாண்டினாலும் சரி இதை அழிக்க முடியாதுங்கிறது இந்த சவால். இப்படி ஒரு சவால் போடப்பட்டிருக்கல. முஸ்லிம்கள் எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு கொள்வதற்கு தெரிந்த இவர்களால் என்ன முடியல? உண்மையிலேயே வச்சு பாருங்க, குர்ஆன் அழிச்சிட்டா இஸ்லாம் அழிஞ்சிடும். ஏன்? ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய பேசிக்க குர்ஆன்ல தான் இருக்கு. இந்த நாலேஜ் இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த தலைமுறை எப்படி கடக்க முடியும்? முடியாது இல்ல. குர்ஆனே ஒண்ணு இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன மார்க்கத்தை சொல்லி கொடுக்க? ஒண்ணுமே கிடையாது. இருந்தே மக்கள் பல பேர் வழிகிட்டு போறாங்க. இல்லைன்னா இந்த சமுதாயம் அடுத்த தலைமுறை தாண்டாது, அடுத்த தலைமுறை தொடாது. மொத்த இஸ்லாத்துக்கான முடிவு காலமா எது இருக்கும்? குர்ஆனுடைய அழிவு இருக்கும். அப்ப நீ ஏன் முஸ்லீம் போட்டு அழிக்கிற? தேவையே இல்லையே, குர்ஆனை அழிச்சிட்டு போயிடலாமே, இருக்கிற எல்லா குர்ஆனையும் அழிச்சிரு அப்படின்னு அழிச்சிருந்தா இந்த கல்வி அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியாது இல்ல. ஹிட்லர் என்ற உலகம் கண்ட ஒரு மிக கொடிய ஒரு மனிதன், அவன் 2ஆம் உலக போர் அவன் தலைமை தாங்கி நடத்தி ஏராளமான உயிர் சேதங்களை கொண்டவன், ஏற்படுத்தியவன். அவன் ஒரு நாட்டுக்குள்ள அவனுடைய படை காலடி எடுத்து வச்ச செய்யற முதல் காரியம் லைப்ரரி அழிப்பாங்க, நூலகத்தை அழிச்சிருவாங்க, கல்வியாளர்களை அழிச்சிருவாங்க. கல்வியாளர்கள் ஆசிரியர்களும் புத்தகம் இவன் இல்லைன்னா ஒருவேளை எவனையாவது மிச்சம் மீதி வச்சா கூட அவன் நாளைக்கு எந்திரிச்சு புத்திசாலியா வளர மாட்டான், முட்டா பேல தான் இருப்பான். நமக்கு பிரச்சனை இல்லை, அவன் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. ஒரு நாட்டுக்குள்ள இறங்குறோம், நாட்டை அடிக்கிறோம் அழிக்கிறோம், மிஞ்சி ஒரு புத்தகத்தை அவன் விட்டு வச்சிட்டோம்னாலோ ஒரு கல்வியாளனை விட்டு வச்சுட்டாலோ நாளைக்கு அவன் அறிவு உள்ளவன மாறிடுவான். அப்படி மாறியதனுடைய விளைவு தான் என்னது? பல்வேறு விதமான தேசங்கள் இன்றைக்கு மாறிடுச்சு. அவன் மிச்சம் வச்சதனுடைய விளைவு. அப்படித்தானங்க யூதனையே சொல்றான். ஆனா 10 யூதனை விட்டு வச்சிருக்கேன், 10% யூதனை, நான் ஏன் 90% யூதனை கொன்னேங்கிறத அவன் காட்டுவான் அப்படின்னு. மிச்சம் வச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவன் உலகத்தை அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மிச்சம் வச்ச இதான் நடக்கும். நீ நினைச்சிருந்தா 1400 ஆண்டுகளாக உலகம் எல்லா விதமான வல்லரசுகளை எதிர்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். பாரசீக வல்லரசை இஸ்லாம் எதிர்கொண்டது, ரோமபுரி வல்லரசை இஸ்லாம் எதிர்கொண்டது. எல்லா விதமான பெரும் பெரும் வல்லரசுகளை எதிர்கொண்ட இந்த மார்க்கம் சிம்பிளா குர்ஆனை அழிச்சிருக்கலாம். நீ குர்ஆனை அழிச்சிருந்தா அந்த மார்க்கம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிருக்காது. இது காணாம போன ஒரு மதமாக மாறி இருக்கு. அப்படி எத்தனையோ மதங்கள் போயிருக்கு, பல மதங்கள் இருக்குத, அதெல்லாம் காணாம போயிருக்குது. அப்படிப்பட்ட மதங்கள் இன்னும் சில மதங்கள் தோண்டி துருவி ஆராயப்படும் போது எங்களால் இதுக்கு மேல முடியாதுன்னு சரண்டராகி அந்த வேதங்கள் மறைக்கப்படுற இடத்துக்கு போயிட்டு, குர்ஆன் எல்லாம் அதாவது எங்க வேதத்தை நீ படிக்க கூடாது, படிச்ச ஈயத்தை காட்சி ஊத்துவோம், அதெல்லாம் சிந்திக்காத, அதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி நம்பிட்டு போ அப்படின்னு அறியாமை விதமான தத்துவங்களை சொல்லி தான் பல மதங்கள் வளர்ந்திருக்கிறதை தவிர அறிவார்ந்த தத்துவத்தை சொல்லி வளர்ந்த ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான் என்பதை பார்க்க முடியுது. குர்ஆன் 3 சவால் விடுது. இது மாதிரி குர்ஆனை கொண்டு வர முடியுமான்னு கேட்கறான். கொடுத்த குர்ஆன்ல தப்பு இருக்குதான்னு கேட்கறான். அட தப்பு இருக்கு, இல்ல கண்டுபிடிக்க முடியல, அழிச்சாது காட்டு. உன்ட்ட எவ்வளவு பெரிய படைபலம் இருக்குது, எவ்வளவு பெரிய ஆட்களை வச்சிருக்கிற, எவ்வளவு பெரிய பணங்காசு கொண்டு இருக்குது, குர்ஆனை தூக்கி போட வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியாவது பண்ணி காட்டுங்கிறான்.
இதையும் யாரால எதிர்கொள்ள முடியல? முழு மனித குலத்தால் எதிர்கொள்ள முடியல. இத்தனை பல சவாலை விட்டுட்டு தான் அல்லாஹ் சொல்றான். இது மட்டும் இல்ல, இந்த குர்ஆனுக்குள்ள மனிதவியல் தத்துவங்கள் இருக்கு. இந்த குர்ஆனுக்குள்ள ஏராளமான சட்டத்தை சொல்றான். உலகமே பார்க்காத சட்டம். கையை வெட்டுங்கிறான உலகத்தில் யார் அப்படி சொன்னா? வசாரிக்கு வசாரிக்கா ஃபக்கத்தவ ஐதியகுமா, திருடனோ திருடியோ ரெண்டு பேர் யாரா இருந்தாலும் சரி கையை வெட்டி இருந்துட்டான். போற பக்கம் ஒரு சட்டம். இதை உலகமே பார்த்து பயப்படுது. என்னடா இப்படி ஒரு சட்டமானு? அது தப்பாத கண்டுபிடி. வசானியத்து வசானி ஃபஜ்லிதுக்குள்ள வாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா, விபச்சாரியோ விபச்சாரனோ ஒவ்வொருவரையும் 100 கசேடி கொடுங்கிறோம். கொட்டிய சட்டமா தெரியுது உலகம் பார்க்கும் போதெல்லாம். தப்பு கண்டுபிடி. எதையுமே சும்மா போற போக்கில் சட்டம்லாம் பேசல. இதுவரைக்கும் பேசாத சட்டங்கள், எதை சொன்னா மனுஷன் ட்ரிக்கர் ஆவானோ அப்படிப்பட்ட சட்டங்களை சொல்லி இதுல தப்பு கண்டுபிடிப்பான். சும்மா பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், நேர்மையாக நடங்கள், 4 நல்ல வார்த்தை மட்டும் பேசிட்டு போல. ஒவ்வொரு வார்த்தையுமே இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத அல்லது சில சட்டங்கள் மனித குலமே பார்த்தோன்னே ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா இது, இப்படிலாம் சட்டம் இருந்தால் நம்ம அயோக்கியம் நம்மளாம் வாழ முடியாத அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சட்டத்தையுமே அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா அல்லாஹ் பதிய வைக்கிறான். இப்படி சொல்லி கேட்கிறான், இந்த வேதத்தை நீ அழிச்சு காட்டுங்கிறான். சும்மா பொறுமை பெருமைன்னு 4 வார்த்தை நல்ல வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கல. ஒவ்வொரு வார்த்தையுமே யாரை எங்கன பதம் பார்த்து அழிக்கணுமோ, எந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தாக்கணுமோ எல்லாத்தையும் தாக்குது. குர்ஆன் யாருக்காவது வளைஞ்சு கொடுத்து பேசியிருக்காங்க? குர்ஆனை படிச்சு பாருங்க. இல்லை எல்லாரும் நல்ல மக்கள் தான், எல்லாருமே இப்படி அப்படிலாம் கிடையாது. வட்டி வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுதான், மீறி வாங்கினா நரகம் போயிருவேன். விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான், மீறி பண்ண நரகம் போயிருவேன். எவனுக்கும் இங்க வளைஞ்சு நெஞ்சலாம் சட்டம் கிடையாது. இப்படின்னு முறுக்குத்தனமாக சட்டங்களை சொல்லுகிற ஒரு வேதம் இஸ்லாம். அப்படித்தானே இந்த குர்ஆன்? இப்படி ஒரு வேதம் சொல்லுது. உலகத்துல எவனும் இதுக்கு எதிராக நாவை சுரட்ட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, ஆக இது வேதம் தான், உண்மையிலே இறைவன் தரப்பிலிருந்து வந்ததுதான் என்பதை யார் எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும், அல்லது வாய்மூடி விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை வேண்டுமானால் அழித்து விடலாமே ஒழிய திருக்குர்ஆனை அறிவார்ந்த முறையிலோ அல்லது பலவந்தப்படுத்தியோ இந்த குர்ஆனினுடைய எழுத்துக்களை கூட அழிக்க முடியாது என்ற ஒரு சவாலை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொன்னது. இன்று வரை அந்த சவாலில் குர்ஆன் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வரை குர்ஆன் ஜெயிக்கத்தான் போகிறது என்பதை திருமறை குர்ஆனில் நமக்கு இறைவன் திட்டவட்டமாக பதிவிடக்கூடிய வார்த்தைகளை இந்த தருணத்தில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.